அமுதா நடராஜன். இன்னைக்கு செல்லூர்ல இருக்க திருவாப்புடையார் கோயிலை பத்தி சொல்ல போறேன். நானே மதுரையில் இத்தனை வருஷம் பறந்து வளர்ந்துட்டு அந்த கோயிலுக்கு போகல. ஒருத்தவங்க சொன்ன பிறகுதான் அந்த கோயிலுக்கு போனேன். என்ன அழகான கோயில், ஜன நெருக்கடியா இருக்க இடத்துல எவ்வளோ பெரிய கோயில். அந்த கோயில் அவ்வளோ சுத்தமாக வச்சிருக்காங்க. அங்கே ஒரு தெப்பம் இருக்கு. அந்த கோயில் பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சஸ்தலங்கள்ல நீருக்குரிய ஸ்தலமா. மதுரையில் 5 பஞ்சத்தலம் இருக்கு. அதுல நீருக்குரிய ஸ்தலமா போர் போடணும், தண்ணி நல்லா வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த சாமிக்கிட்ட வேண்டிட்டு அங்கே மண் அள்ளிட்டு போய் போர் போடணுன்ற இடத்துல அந்த மண்ணை கொட்டி கையை கூப்பி வணங்கி, ஐயா நல்லபடியாக தண்ணி வரணும்னு வேண்டிக்கிட்டோம்னா எப்பேற்பட்ட இடம்னாலும் அங்கே தண்ணி நல்லபடியாக வருமா. நான் பாருங்கள், இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு மண் எடுத்துகிட்டு போய் எங்கள் ஊர் அருப்புக்கோட்டையில் நான் போர் போட்ட கொஞ்சம் 50 அடியிலே என்னமோ அப்படி தண்ணி வந்துருச்சு. நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அவ்வளோ அருமையான சாமி அது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும். இங்கே இறைவன் திருவாப்புடையார். இறைவி யார்னா சுகந்த குந்தலாம்பிகை. அதாவது இந்த கோயில் என்னென்னா, ஆப்பை உடைத்து சுயம்பா சிவலிங்கம். என்ன கதை, ஸ்தல வரலாறு என்ன? சோழானந்தகன் அப்படின்ற ஒரு அரசன் எப்பயுமே சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவாராம் சிவனை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க. ஒரு அழகான மான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இவர் விரட்டி போயிட்டே இருந்ததுல நேரம் ஆயிடுச்சு. காலையில் சாப்பிடல. கூட வந்த சேவகர்கள்லாம் ஐயோ அண்ணன் சாப்பிடலேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் அவரை நிப்பாட்டி, ஐயா அவர் ரொம்ப களைப்பாகவும் ஆயிட்டாரு. ஐயா சாப்பிடுங்க ஐயா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அரசன் சொல்கிறாரு, நான் என்னைக்கு சாமி கும்பிடாமல் சிவனை பூச்சிக்காமல் சாப்பிட்ருக்கேன், அதனால் நான் சாப்பிட மாட்டேன்னு இருக்காரு. நேரம் ஆக அவருக்கு களைப்பு அதிகமாகிடுச்சு. அப்போ வந்த பாதுகாவலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து பெரிய மர ஆப்பு காட்டுக்குள்ளற அதை என்ன பண்ணுறாங்க, சிவலிங்கம் மாதிரி செட்டப் பண்ணி, இதுதான் சிவலிங்கம், சுயம்பு லிங்கம் அப்படின்றாங்க. அவரும் அந்த களைப்புல மயக்கத்தில் ஆமலன்னு சொல்லி அந்த மரத்துக்கு, அந்த ஆப்புக்கு என்ன பண்ணுறாருன்னா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல தெளிவானவனு பார்க்குறாரு, அடடா இது சுயம்பு லிங்கம் இல்லை, இது மர ஆப்பு இல்லை, நம்ம ஏமாந்துட்டோன்னு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு என்ன பண்ணுறாரு, கத்தியை வச்சு அவர் கழுத்தை கிழிச்சிக்க போகிறாரு, நான் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு. அப்போ சிவன் அந்த ஆப்பை உடைத்து, நான் வெறும் ஆப்பிள்ள, நான் சிவலிங்கம்தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பக்தனுக்காக ஆப்பை உடைத்து அங்கே சுயம்பு லிங்கமாக வந்தது தான். அந்த சுயம்பு லிங்கம் தான் இப்போ திருவாப்புடையார் கோயிலில் இருக்குது. அந்த கோயிலில் அதை வச்சு வழிபடுறாங்க. எவ்வளோ அருமையான கதை பாருங்கள். அப்போ எப்படியெல்லாம் சுயம்பு லிங்கங்கள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு அந்த கோயிலில் சுகந்த குந்தலாம்பிகை அவங்க தான் அம்மா இறைவியாக இருக்காங்க. முதல்ல ஏன் சுகந்த குந்தலாம்பிகைன்னு இவங்களுக்கு பேர் அப்படின்னு சொன்னால், இந்த அம்மாவுக்கு வாசம் மிகுந்த வெள்ளைப்பூக்கள் வச்சு தான் பூஜை பண்ணுவாங்களாம். ஏதாவது ஆத்மா வேண்டிட்டு வாசனை மிகுந்த வெள்ளைப்பூக்கள் அவங்க தலையில் வச்சு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பூவை எடுத்து மோந்து பார்த்தோம்னா வாசமே இருக்காதான், வாசத்தை ஃபுல்லாக வாங்கிடுவாங்களாம். அதனால தான் சுகந்த குந்தலாம்பிகை அப்படின்னு அவங்களுக்கு பேர். அது கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம திருவிளையாடல் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா, அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அம்மா அவ்வளோ அழகாக இருக்காங்க. இங்கே இன்னொரு கதை சொல்கிறாங்க. வறுமை இருந்துச்சான். அந்த வறுமையான காலத்தில் சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்க முடியலையா. அப்போ அந்த ஐயர் வருத்தப்படுறாராம், என்னால் நெய்வேத்தியம் படைக்க முடியலையே சிவபெருமானேன்னு கண்ணீர் விட்டு கதறாராம். அப்போ அவருக்கு கனவுல நீ வைகை, ஏன்னா இது வைகை ஆற்று கரையில் இருக்கிற கோயில், நீ வைகை ஆற்று கரையில் மண்ணை அள்ளிட்டு கொதிக்கிற தண்ணியில் போடு, உனக்கு நெய்வேத்தியம். அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு கனவுல மறைஞ்சிடுறாரு சாமி. அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்கார், தினம் ஊரே பஞ்சம் பட்டியலில் இருந்திருக்கு, ஆனால் நெய்வேத்தியம் மட்டும் தினமும் நடந்திருக்கு. இவர் ரகசியத்தை ரொம்ப காப்பாற்றிருக்காரு. இதுக்கும் ஒரு கதை இருக்குது. இவர் ரகசியத்தை காப்பாற்ற ஊர் மக்கள்லாம் அவர் மனைவிட்ட போய் எப்படி நடந்துச்சுன்னு கேட்க, அவங்க மனைவி இவர்கிட்ட எப்படிங்க நான் உங்களுக்கு மட்டும் முடியாது, இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கொதிக்கிற உலையில் நான் வைகாட்டிலேருந்து மணலை எடுத்துகிட்டு போட்டு சமைச்சு தான் தரேன், அது அப்படியே சாதமாக மாறிடும், இது சிவன் எனக்கு கொடுத்த ஒரு அருள்னு சொல்ல. இதுக்கு பின்னாடி இன்னொரு கதையும் இருக்குது. இந்த கோயில் செல்வத்தை கொடுக்குற கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன செல்வத்தை கொடுக்குற கோயில் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, குபேரன் ஆட்சியை இழந்து, நாட்டை இழந்து, செல்வத்தை இழந்து, ஒன்றுமே இல்லாமல் இந்த அம்மாட்ட பூஜை பண்ணி வரம் வேண்டுறாரு. அப்போ இந்த அம்மா இவங்களுக்கு செல்வத்தை வழங்கியிருக்காங்க, திருப்பி எல்லாத்தையும் கிடைக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் இந்த ஏரியா பேர் செல்வம் மிகுந்த ஊர், அதாவது செல்லூர்.
இந்த அம்மா வந்து செல்வங்களே கொடுக்குறவங்க. அவர் அடித்து சொல்கிறாங்க அந்த கோயிலில் இருக்க ஐயர்கள், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாருமே செல்வம் இல்லாமல் கஷ்டப்படவே மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து பணப்புழக்கம் உள்ள பிஸ்னஸ் வியாபாரம், அதாவது கொடுக்கல் வாங்கல், வட்டி வாங்கிறது, இதுதான் இந்த ஏரியா ஃபுல்லாக நடக்கும். அதில் ஜெயிப்பாங்க. தோத்ததா சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி ரூபாய் இல்லை, பணம் இல்லை, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டோம்னா எப்படியாவது அவங்களுக்கு வந்து பணம் வந்துடும். இது வந்து நான் பல வருடமாக இந்த கோயிலில் ஐயராக இருந்து நான் கண்கூடாக கண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அருமையான கோயில், நீருக்குரிய கோயில். பஞ்சஸ்தலங்களில் நம்ம வந்து நீருக்குரிய ஒரே ஒரு நாள் எடுத்துக்கோங்க, 5 கோயில் மதுரையில் பஞ்சஸ்தலங்களில் ஒரே நாள் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. இவங்க வந்து நீருக்குரிய கோயில். இந்த கோயிலில் வந்து நான் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ ஜன நெருக்கடியில் இவ்வளோ அழகான கோயில், இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேமேன்னு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கோயில் வந்து புதுப்பிக்கப்பட்டதுனால சுத்தமாக அழகாக இருக்குது. மனசுக்கு வந்து அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. முருகன் இருக்கார், பிள்ளையார் இருக்கார், பைரவர் இருக்கார், எல்லா சாமியும் இருக்காங்க. எல்லா சாமிக்கும் சிறப்பாக வழிபடுறாங்க. மக்கள் அவ்வளோ கூட்டம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் நீங்களும் வீடு கட்டுறீங்களா, போர் போடணுமா, இங்கே வந்து மண் எடுத்துகிட்டு போங்க. செல்வத்தில் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா, குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை இருக்கா, அப்படின்னா இந்த அம்மாட்ட வந்து குந்தலாம்பிகைகிட்ட வேண்டிக்கோங்க. திருவாப்புடையார் கோயிலுக்கு வந்து சிவன்கிட்டையும் வேண்டி உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.